ஹலோ வணக்கம். 3 பில்போர்ட் அவுட் சைட் எபிங் மிஷோரி அப்படிங்கிற 2017 வந்த க்ரைம் ட்ராமா ஃபிலிம். இது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்ன மாதிரியான ஃபீல் அப்படின்னா, அந்த கேரக்டரோடைய ஃபீலை நம்மளால் உணர முடியும். இந்த படம் வந்து மெயினாக வந்து மெல்ட்ரெட் அப்படிங்கிற அந்த கேரக்டரை இது பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஆஸ்காருக்கு ஆக்ட்ரஸ் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அதை வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிக்காமையே நிலுவையிலேயே இருக்கும். ரொம்ப நாளாகவே வந்து அதை கண்டுபிடிக்காமல் அதை யார் என்னங்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் வந்து நிலுவையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து தட்டி கேட்குற மாதிரி இவங்க வந்து ஒரு 3 பில்போர்டு வாங்கி ரேப் பண்ணப்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. ரேப் பண்ண ஆளை இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. என்ன மாதிரியான ஒரு தலைமையில் அந்த போலீஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பேனரில் அவங்க 3லேயும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க. அந்த பில்போர்டை எப்படி அங்கேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ்காரங்க யோசிச்சு அந்த பில்போர்டை வச்சு அந்த மெயின் கேரக்டர் அவங்கக்கிட்ட வந்து பேசி பார்ப்பாங்க. அந்த பில்போர்டுக்காரன்ட்டையும் போய் பேசி பார்ப்பாங்க. அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இவங்களை மிரட்டியும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தீ வச்சு கொளுத்திடுவாங்க. வெலோபி அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரர் இருப்பார். அப்புறம் இந்த கேஸ்னால அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு தன்னைத்தானே அவர் சுட்டுக்குவார். ஆனால் வந்து அவர் வந்து சடனாக தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து கதையில் பார்த்தா இதுக்கு மேலே யாரா கண்டுபிடிக்க முடியும், என்ன போலீஸை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் ஒரு போதையிலேயே தான் இருப்பாப்புல. எதுவுமே வந்து பெருசாக சட்டை பண்ணிக்காமல் ஒரு போதை போட்டுக்கிட்டே தான் இருப்பாப்புல போலீஸ்காரர். இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே நம்மளால் யூகிக்க முடியாது. அப்புறம் இந்த பில்போர்டை எரிச்சனால வந்து அவங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிக்க முயற்சி பண்ணுவாங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து அந்த கேன்சராக இருக்கிற அந்த போலீஸ்காரர் வந்து இறந்துருவார், தற்கொலை பண்ணிக்குவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருப்பார். ஜேசன் டெக்சன் அப்படிங்கிற அந்த போலீஸ்கார் எப்பயுமே போதையிலே இருப்பார்ல, அந்த போலீஸ்கார் வந்து இவர் ஒரு வேலை பண்ணுவார். ஒரு சிங்கிள் டேக்கில் அதை பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த டைமில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தீ பிடிச்சிரும். அப்போ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவார். அந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்பவே வந்து படம் இன்னுமே வந்து ரொம்ப ஆழமான ஒரு ஸ்க்ரீன் பிளே நோக்கி போகும் இந்த படம். அதில் வந்து காயமாயிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க. கவுண்டமணி வந்து ஃபுல்லாக முகமெல்லாம் மறைச்சு கட்டு கட்டியிருப்பார்ல, அந்த மாதிரியான முகமெல்லாம் வந்து கட்டியிருக்கோம். இவர் அப்படியே அழுகுவார். என்ன அழுதுகிட்டே அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல அந்த போலீஸ்காரர். அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். முகமெல்லாம் கட்டு போட்டிருந்தாலும் வந்து ஒரு ஆக்டிங் வந்து நம்மளால் அதை உணர முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துடுவாப்புல. அப்புறம் ஒரு டைம் வந்து பாருக்கு போவார். சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தவங்க ஒரு விஷயமா ஒன்று பேசிகிட்டு இருப்பானுங்க. இவருக்கு ஒன்றே சந்தேகமாயிடும். அந்த டைமில் வந்து வேணே இந்த போலீஸ்காரர், அந்த ஜேசன் டேக்சன் அப்படிங்கிற போலீஸ்காரர் வந்து வேணே அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட போய் வம்புல பார்ப்பல. இவருனாலவே முடியாது, முகமெல்லாம் இதாக இருக்கும். அவர் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ எதுக்கு இங்கேருந்து உட்காருன்ட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ வந்து இவர் ஒரு வேலை பண்ணி அவன்கிட்ட சண்டை கட்டுவார். இந்த போலீஸ்காருக்கு ரொம்பவே வந்து ஆட்டி இன்னும் மூஞ்சிலாம் கிழிஞ்சிருக்கும், ரத்த போதனை வரும். வேகமாக போவான். மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அம்மா பார்த்துருவாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். டக்குன்னு அவங்க அம்மா அவனை துரத்திட்டே போவாங்க. அவன் பாத்ரூமில் போய் கதவு முடிக்குவாப்புல. அந்த பர்டிகுலர் சீன் வந்து அப்போ உள்ளே போய் ஒரு வேலை பண்ணுவான். நமக்கு அப்போ தான் தெரியும் அவன் எதுக்காக வந்து அங்கே வம்பிழுத்தான் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆக்டிங்காக இருக்கும். பர்டிகுலர் இந்த ஜேசன் டேக்சன் நடிச்சிருப்பாரு. அந்த போலீஸ்காரரும் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருப்பார். ஒரு ஸ்டோரி எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். எந்த அளவு வந்து அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க, அதோடைய கிராஃப் பாருங்க. அவங்களுடைய இன்னொரு அந்த மெயின் கேரக்டர் மெல்ட்ரெட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த அம்மா அவங்களுடைய ஆக்ட் வந்து இன்னும் ரொம்பவே வந்து வலி அதிகமாக இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த விஷுவலில் வந்து அவங்களுடைய வலியை வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. டைரக்ஷனில் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு கேரக்டரை வந்து எப்படிலாம் வந்து வடிவமைக்கணும். இந்த படம் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டு. படத்தை ஓட்டி பார்க்குறவங்க இந்த படம் பார்க்காதீங்க தயவு செய்து. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.